Students, today now we are discussing about third chapter reproductive health la fungal and protozoan STD. Okay, what is STD meaning? Sexually transmitted disease அப்படினு சொல்லுவோம். It is otherwise called venereal disease. Okay, the venereal disease otherwise called RTI, reproductive tract infection அப்படினு சொல்லுவாங்க. So it is collectively known as என்ன சார் அப்படினு கேட்டா that is a sexually transmitted infection அப்படினு சொல்லுவாங்க. STI, sexually transmitted infection. இப்ப ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்திருக்கோம். புரோட்டோசோவா அதாவது பாக்டீரியல் தனியா பார்த்திருக்கோம், வைரல் தனியா பார்த்திருக்கோம். பாக்டீரியாவுல வந்து பாத்தீங்க அப்படினா நாலு டிசீஸ் பார்த்தோம். கொனேரியா, சிப்லிஸ், ஓகே, லிம்போகிரானுலோமா வினீரியம், கிளாமிடியாசிஸ். வைரல்ல பாத்தீங்க அப்படினா நாலு பார்த்தோம். genital herpes, genital warts, hepatitis B, then AIDS. Okay, today now we are discussing about fungal and protozoan disease. What is fungi? Fungi உடைய special character என்ன? Okay, that is a saprophytic. Absence of chlorophyll pigment. Chlorophyll இல்லாத ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்றது that is a fungi. அப்ப அந்த ஃபங்கஸ் மூலமா உங்களுக்கு என்ன ஆகுது? டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆகுது. சோ இட் இஸ் கால்ட் ஃபங்கல் எஸ்டிடி ன்னு சொல்லுவாங்க. The disease spreading through fungus. The disease spreading through protozoan. Protozoan என்ன மீனிங்? That is a unicellular animal. The disease spreading through protozoan. So it is called protozoan STD ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடியாசிஸ் ஃபங்கல் என்ன சார் கொடுத்திருக்காங்க? ஃபங்கல்ல ஒரே ஒரு டிசீஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன டிசீஸ் அப்படினு கேட்டா அத கேண்டிடியாசிஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிறது அதோட டிசீஸ். தென் இதோட காஸ்டிவ் ஏஜென்ட் என்ன சார்? காஸ்டிவ் ஏஜென்ட் அப்படினாவே டிசீஸ் காசிங். ஓகே, வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஏஜென்ட், புரோக்கர், கேரியர். ஓகே, கேரியர்னு சொல்லலாம், வெக்டர்னு சொல்லலாம், புரோக்கர்னு சொல்லலாம், எக்ஸெட்ரா. ஓகே, அப்ப இதனுடைய புரோக்கர் யார் சார்? கேண்டிடா அல்பிகன்ஸ். கேண்டிடா அல்பிகன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய காஸ்டிவ் ஏஜென்ட். that is a broker or vector. then what are the symptoms? இப்ப இந்த டிசீஸ் இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? இப்ப some personsக்கு வந்து பாத்தீங்க அப்படினா presence of fungal disease, candida albicans fungal இருக்கு. the disease candidiasis இருக்கு. இப்ப what are the symptoms? okay, main என்ன சார்? affect எதை affect பண்ணுது அப்படினு கேட்டா மெயினா mouth. ஓகே, மவுத் வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? தென் மவுத் லீட்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னன்னு கேட்டா த்ரோட், இந்த இடம் த்ரோட். தென் த்ரோட் லீட்ஸ் பண்ணி இருக்குது என்னது? இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஓகே, மவுத் லீட்ஸ் பண்ணி இருக்கிறது த்ரோட் லீட்ஸ் பண்ணி இருக்கிறது இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். தென் another one is called vagina. ஃபீமேல பாத்தீங்க அப்படினா வெஜினாவே என்ன பண்ணும்னா பாதிக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் that is a first character. that is a character or symptoms. okay, what are the other symptoms? vaginal itching. சரி, itching அப்படினா என்ன மீனிங்? இந்த அரிப்பு, சொறி, சிரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அரி, சொறி, சிரங்கு பட் அது மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்ல அப்படினா சோர்னஸ். சோர்னஸ் அப்படின்னு என்ன மீனிங் சொல்லுவாங்க? அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதாவது பூண்டு, புண்ணு மாதிரி சோர்னஸ் இருக்கு. ஒண்ணு வெஜினல் இச்சிங் இருக்கும், அப்படி இல்லைன்னா சோர்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்நார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜ். ஓகே, அப்நார்மலா உனக்கு என்ன ஏற்படுது? ஏதாவது வெஜினல்ல இருந்து சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியேறும். தட் இஸ் டிஸ்சார்ஜ் சப்ஸ்டன்ஸ். okay, or yellow color fluid, any one substance can releasing through the vagina. then pain. எப்ப சார்? during urination. சிறுநீர் கழிக்கும் போது உனக்கு என்ன ஏற்படலாம் கேட்டா பெயின் ஏற்படலாம். then என்னோட இன்குபேஷன் பீரியட் வந்து வேரியபிளா இருக்கும் சார், ஒரு கான்ஸ்டன்டா இருக்காது. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 to 5 days கொடுத்திருக்காங்க. ஓகே, சில 2 to 5 days, சில வேரியபிள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்காது என்னோட இன்குபேஷன் பீரியட்.
தென் புரோட்டோசோன். இப்போ புரோட்டோசோன் எஸ்டிடி என்ன? புரோட்டோசோன் என்ன மீனிங் சொல்லுவோம்? யூனிசெல்லுலார் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே, அப்ப இந்திஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அனிமல் என்ன சார்? ஓகே, ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோன். ஓகே, அப்ப என்னுடைய டிசீஸ் என்ன சார்? ட்ரைகோமோனியாசிஸ். ட்ரைகோமோனியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் உடைய நேம். டிசீஸ் உடைய நேம் என்னன்னு கேட்டா ட்ரைகோமோனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகோமோனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எ டிசீஸ் உடைய நேம். இத காஸ் பண்ணக்கூடிய காஸ்டிவ் ஏஜென்ட், புரோக்கர், வெக்டர், கேரியர். ஓகே, அப்ப என்ன சார்? ட்ரைகோமோனஸ் இங்கே எழுதிக்கலாம், அங்கே தான் இருக்கு. ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ். ஓகே, ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ் அப்படிங்கிற புரோட்டோசோவனால் ஏற்படக்கூடிய டிசீஸ்க்கு பெயர் தான் ட்ரைகோமோனாசிஸ் or monasis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இதோடைய சிம்டம்ஸ் என்ன சார்? வாட் ஆர் தி சிம்டம்ஸ்? வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் புரோட்டோசோன்ஸ்? புரோட்டோசோன் டிசீஸ். ஓகே, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எது சார்? நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் தான் நிறைய இருக்கு. வீக்கம், ஸ்வெல்லிங் தான் அதிகம் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெஜினிட்டிஸ். சார் வெஜினிட்டிஸ் அப்படின்னா என்ன மீனிங்? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெஜினா. வெஜினா வீங்கி காணப்படக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பேர் வெஜினிட்டிஸ். வெஜினிட்டிஸ் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெஜினா அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த வெஜினால என்ன சார் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா கிரீனிஷ் yellow வெஜினல் டிஸ்சார்ஜ். கிரீனிஷ் yellow உனக்கு என்ன ஏற்படும்? வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்படுது. அதாவது பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு ஃப்ளூயிட் வந்து பார்த்தா வெளியேறும். சார் அது மட்டும் இல்லாம இச்சிங், அங்க சொன்னதேதான் இச்சிங் இருக்கும். அதே மாதிரி போர்னிங் சென்சேஷன். போர்னிங் அப்படின்னா மீனிங்? ஓகே, அந்த எரித்தல் மாதிரி போர்னிங் சென்சேஷன். ஓகே, இந்த பெயின்ஃபுல் யூரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அது மாதிரி என்னன்னு கேட்டா தெரியல. போர்னிங், போர்னிங்னா எரிச்சல், எரிச்சலை ஊட்டக்கூடிய சிறுநீர் கழிக்கும் போது ஒரு எரிச்சல் அல்லது பெயின்ஃபுல் யூரினேஷன். ஓகே, தென் இதெல்லாம் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா யூரித்ரிடிஸ். சார் அதேதான் யூரித்ரிடிஸ் அப்படின்னு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டீஸ் முடிஞ்சாவே இந்த இடத்துக்கு இன்ஃப்ளமேஷன். அங்க என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ. அப்படியே இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா, இங்க இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெஜினா. அப்ப வெஜினிட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெஜினா, யூரித்ரிடிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா. தட்ஸ் ஆல். அதே மாதிரி எபிடெடிமிஸ், எபிடெடிமிட்டிஸ். அப்ப எபிடெடிமிஸ் அப்படின்னா மீனிங்? எபிடெர்மிஸ் அப்படினாவே ஸ்டோரிங் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துக்கு என்னது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் எபிடெர்மிஸ். அப்ப எபிடெர்மிஸ் வீங்கி காணப்படக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் தான் எபிடெர்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புரோஸ்டாட்டிடிஸ். புரோஸ்டாட்டிடிஸ் சார் புரோஸ்டாட்டிடிஸ் அப்படின்னா என்ன மீனிங்? டிஐஎஸ் புரோஸ்டாட்டிடிஸ். இதுவும் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் புரோஸ்டேட் கிளாண்ட். நம்ம நடத்தி இருக்கோம். மேல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பேரா புரோஸ்டேட் கிளாண்ட் இருந்தது இல்லையா? அப்ப இன்ஃப்ளமேஷன் ஆஃப் புரோஸ்டேட் கிளாண்ட். அப்ப புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீங்கி காணப்படக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் புரோஸ்டாட்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இதனோட இன்குபேஷன் பீரியட் கொடுத்திருக்காங்க சார் 4 to 28 டேஸ். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 4 to 28 டேஸ். அதாவது 4 முதல் பாத்தீங்க அப்படின்னா 28 நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டோசோன் அதனுடைய பாடியில இருக்கும். ஓகேவா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபங்கல் டிசீஸ் வந்து கேண்டிடியாசிஸ், புரோட்டோசோன் வந்து பார்த்தா ட்ரைகோமோனியாசிஸ். சரி, இந்த எல்லா வீடியோவும் கண்டினியூவா பார்த்தாதான் பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோன் டிசீஸ் ஒரே டேபிள் காலமா படிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா படி பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.